வெல்கம் டு நம்ம ஒரு சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது பத்திரப்பதிவு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நிரந்தர அரசு பணியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஜாப் வந்து அசிஸ்டன்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 100 வேக்கண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதோட சேலரின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ப்ளஸ் அலோவன்ஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, டிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் கம்யூனிட்டி கேட்டகரிக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபோன் ஆர் லேப்டாப் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 15th வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதம் 15th வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதோட நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுற லிங்க்கும் பார்க்கலாம். ஓகே, இதுதான் அப்ளை லிங்க்கு. இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட நோட்டிஃபிகேஷனை இப்போ பார்க்கலாம். இதுதான் நோட்டிஃபிகேஷன். இது பதிவாளர் துறையிலிருந்து கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் கொடுத்துருக்கிற லிங்க்கில் தான் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, www.slmdrb.in கொடுத்துருக்காங்க. அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13/4/2020 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்காதீங்க. இப்போது டேட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதம் 15 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஒரு நோட்டிஃபிகேஷனில் 52 வேக்கன்சியும் அண்ட் இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் 50+ வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த லொக்கேஷன் வைஸ், எந்தெந்த போஸ்டிங், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸ் எல்லாமே பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கான எக்ஸாம் டேட் நோட்டிஃபிகேஷன் இருக்கிறத பார்க்காதீங்க. ஓகேங்களா, இதுக்கான டேட்டு கொடுத்துட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசிக்கெலாம் ஏஜ் லிமிட்டே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதை பார்த்து நீங்கள் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.